அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் யாஸ் டைரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் டே 10ஓட சஹர் டு இஃப்தார் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கும் சஹருக்கும் சேர்த்த மாதிரி முட்டை தொக்கு தான் செஞ்சுருந்தேன். பார்த்தா இவர் வந்து ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா முட்டை தொக்கு வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சஹருக்கு தேவையானது மட்டும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வந்து அது சஹருக்கானது மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கவே மாட்டேன். முட்டை தொக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் செஞ்சுருப்பேன் சஹருக்கு மட்டும். பட் இவர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் வாங்கிட்டு வந்ததுனால முட்டை தொக்கும் சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சரி நெக்ஸ்ட் டே வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சஹரில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டும் முட்டை தொக்கில் சாப்பாடு போட்டு பரட்டி கொடுத்துட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தால் இஃப்தாருக்கு தான் வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்ருவோம்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால நான் வந்து சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஸோ அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து சூடு பண்ணி சஹருக்கு வந்து சாப்பிட்டுட்டேன். வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, ஸோ அதனால் வந்து நான் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி சஹருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ரைஸு, அவருக்கு முட்டை சாதம், டீ, பிஸ்கெட்டு, வாட்டர்மெலன், வாழைப்பழம். சஹர் சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நியத்து வச்சுட்டு தொழுதுட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் பிளான் பண்ணியிருக்கேன். நோம்பு கஞ்சி பார்த்திங்கன்னா நேற்று விலாக்லேயும் இருந்திருக்காது, இன்றைக்கி விலாக்லேயும் இருந்திருக்காது. ஏன் அப்படின்னா நான் வந்து நோம்பு கஞ்சி வாங்கவே இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் அது வந்து சலிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வாங்குவோம் எப்போவுமே, நடுவில் பார்த்திங்கன்னா விட்டுருவோம், அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் நான் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நோம்பு கஞ்சி மட்டும்தான் இல்லை, மற்றபடி வாட்டர்மெலனு, ரோஸ் சர்பத்து, ரோஸ் மில்க்கு, சமோசா, போண்டா, 2 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா தண்ணி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வச்சு நான் வந்து நோம்பு திறந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நோம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. உங்களுக்கும் சூப்பராக போயிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறொரு புது வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்.